ஏறுமயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே முருகா சரணம். அனைவருக்கும் வணக்கம். மே 7 வியாழக்கிழமை அன்னைக்கு சஷ்டி, அதாவது தேய்பிரை சஷ்டி. இந்த நாளில் முருகப்பெருமானை நினச்சி நம்ம இந்த ஒரு எண்ணெய் எழுதுறதுனால நம்ம வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்குங்க. அதாவது 6 6 6 3 6. இந்த 6 அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு உகந்த மிக சிறப்பு வாய்ந்த எண் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, அவரது 6 முகம், 12 கை மற்றும் தமிழ் கலாச்சாரத்தோடு அவருக்கு இருக்கும் நெருங்கிய தொடர்பு இதெல்லாம் வெளிப்படுத்தும். முருகன் என்ற சொல்லுக்கு அழகு, இளைஞன், தெய்வம் எல்லாமே பொருள்படுங்க. சிவபெருமானோட நெற்றி கண்ணில் இருந்து தோன்றிய 6 தீப்பொறிகள் கங்கையால் தாக்கப்பட்டு சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக உருப்பெற்று பின்னாடி பார்வதி தேவியால் ஒன்றாக இணைக்கப்பட்டு 6 முகமாக வடிவம் பெற்றது. அதே போல் முருகப்பெருமானுக்கு 6 படை வீடுகள். முருகனுக்கு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 6 முக்கிய படை வீடுகள்: திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே போல் 6 முகங்கள் மற்றும் 12 கைகள். இது பார்த்திங்கனாக்கா 6 முகங்களும் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் மற்றும் பிரணவ மந்திரம் ஓம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த முக்கிய செயல்களை குறிக்குது. அதே போல் முருகப்பெருமானுக்கு பார்த்திங்கனாக்கா, சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் பிரணவ மந்திரத்தின் பொருளை குருவாக இருந்து உபதேசித்ததால் இவருக்கு சுவாமிநாதன் அப்படிங்கிற பேரும் உண்டு. சுவாமி மேலே நடந்தது தான் அந்த நிகழ்வு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். முருகப்பெருமான் கையில் உள்ள வேல் ஞானத்தையும், மயில் ஆணவத்தையும், பாம்பு குண்டலினி சக்தியையும் குறிக்குதுங்க. இந்த திருப்புகழில் அருணகிரிநாதர் பாடிய 666 பாடல்களும் மிக முக்கியமானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுவும் அந்த 6 6 6 அப்படிங்கிற முறையில் தான் வரும். முருகப்பெருமான் பார்த்திங்கனாக்கா, பக்தர்களோட ஆணவம், கண்மம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம் ஆகிய 6 பகைவர்களையும் அழிப்பவர்களாக கருதப்படுகிறார் நம்ம முருகப்பெருமான். அதனால தாங்க இந்த 6 அப்படிங்கிற எண் அவருக்கு மிக முக்கியமான எண்ணாக கருதப்படுது. செவ்வாய் தோஷம் உள்ளவங்க பார்த்திங்கனாக்கா, காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு சுப்பிரமணிய அஷ்டகம் இதை பாராயணம் செய்யும் பொழுது அவங்களோட தோஷங்கள்லாம் விலகி நன்மை உண்டாகும். இந்த 6 முகங்களை கொண்ட முருகப்பெருமானுக்கு 12 கைகளும் உண்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வலது பக்கம் உள்ள இந்த 6 கரங்களில் அபயகரம், கோழிக்கொடி, வஜ்ரம், அங்குசம், அம்பு, வேல் அப்படிங்கிற 6 ஆயுதங்களும், இடதுபுறம் உள்ள 6 கரங்களில் வரமளிக்கும் கை, தாமரை, மணி, மழு, தண்டாயுதம், வில் போன்றவை இருக்கும். குன்றிருக்கும் இடமெல்லாம் பார்த்திங்கன்னா குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. குன்றுதோறும் அருள் புரிவர் தான் இந்த ஆறுமுக பெருமான். இந்த முருகப்பெருமான் குறிஞ்சி நில கடவுள் அப்படிங்கிறதுனால செந்நிற மேனியன், சேவர் கொடியோன், சூரியனுக்கு ஒப்பாவான், சூரியனுக்கு ஒப்பானவன் அப்படின்னு போற்றப்படுறாருங்க. மிக முக்கியமான சஷ்டி தினத்தில், அதுவும் வியாழக்கிழமை, குபேரருக்கு உகந்த வியாழக்கிழமையில் வர்ற இந்த தேய்பிரை சஷ்டி நாளில் இந்த 6 அப்படிங்கிற எண்ணை நீங்கள் எழுதுறதுனால வாழ்க்கையில் உங்களோட தடைகள் நீங்கி தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும், நினைத்த காரியங்கள் வெற்றி பெறும். அதனால் நீங்கள் இந்த 6 6 6 அப்படிங்கிற எண்ணை நீங்கள் மாலை விளக்கேற்றி வச்சுட்டு உங்கள் பூஜை முறைகளை செய்யும் பொழுது உங்களோட பூஜை அறையில் உள்ள டைரியில் 6 6 6 அப்படிங்கிற இந்த எண்ணை முடிஞ்சால் 108 முறை எழுதுங்க. இல்லை என்னால் அவ்வளோதெல்லாம் எழுத முடியாதுங்க, எனக்கு வயசாகிடுச்சு, இல்லை எனக்கு வேலை பளு இருக்குது, எனக்கு குழந்தைகள் இருக்குது, என்னால் அந்த நேரத்தில் இவ்வளோதெல்லாம் எழுத முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா முருகப்பெருமான மனப்பூர்வமாக நினச்சி நீங்கள் ஒரு 18 முறையாவது 6 6 6 அதாவது 666 இந்த 6 அப்படிங்கிற இந்த எண்ணெய், முருகப்பெருமானுக்கு உரிய இந்த எண்ணெய் மனசார முருகப்பெருமானை மட்டும் நினச்சிக்கிட்டு வேறு எந்த நினைவும் வராமல் மனதை ஒருநிலைப்படுத்தி, அதுவும் இந்த முக்கியமான இந்த சஷ்டி நாளில்
நீங்கள் வந்து மாலையில் விளக்கேற்றி வச்சுட்டு உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியத்தை வச்சுட்டு உங்களோட வேண்டுதல்களை, அதாவது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டும், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரக்கூடாது, குழந்தைகள் சொல் பேச்சு கேட்க வேண்டும், நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நல்ல ஒரு பாசிட்டிவான வேண்டுதல்களை அந்த நேரத்தில் நீங்கள் வைங்க. கண்டிப்பாக முருகப்பெருமானோட அருளால் அடுத்த சஷ்டிக்குள்ளே உங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறும். முருகப்பெருமான் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். முருகப்பெருமான் மேலே வைத்த நம்பிக்கையை வந்து அவர் ஒருபோதும் வந்து அவர் வந்து நிறைவேற்றாமல் விட்டதே இல்லை. கண்டிப்பாக நியாயமான கோரிக்கைகளை ஏற்று அவர் வந்து நிறைவேற்றி கொடுப்பார். அதனால் நீங்கள் வந்து 18 முறை எழுதுங்க, இல்லை முடிஞ்ச 108 முறை கூட எழுதுங்க. உங்களோட வாழ்க்கையில் வந்து நல்ல வளமான செழிப்பான நீங்கள் கேட்ட அத்தனை வரத்தையும் கொடுக்கும் வளமான வாழ்க்கையாக அமையும். நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் இந்த சஷ்டி அன்னைக்கு செஞ்சுட்டு வாங்க, நல்லதே நடக்கும். அதுவும் முருகப்பெருமானோட அருளால் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட அத்தனை வரங்களும் உங்களுக்கு கூடிய விரைவிலேயே நடந்தேறும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களோட கமெண்ட்டுகளை எனக்கு சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.